கிராண்ட்மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என்னென்று சொன்னால் நாம் பார்க்க போகிறது என்னென்று சொன்னால் நம்மட ஸ்ரீலங்கன் கோப்பி எப்படி இடிக்கிற எப்படி செய்கிற என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இப்போத்தைய காலத்தில் புது புது கோப்பிகள் நெஸ்காஃபி கோல்ட் காஃபி இப்படி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் காஃபி வந்தாலும் நம்மட இந்த பாரம்பரியத்தில் இடித்து அந்த டேஸ்ட்டை ஒரு கோப்பியாலையும் அடிக்கலாம். அந்த அளவு டேஸ்டான அந்த காலத்தாக்கள் பக்குவம் பார்த்து வறுத்து இடித்து அப்படி வர அந்த கோப்பி அதில் ருசியே தனி. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை குடிச்சிருக்கிறாக்களுக்கு உண்மையாகவே தெரியும். அந்த காலத்தில் நம்மளோட அம்மம்மாக்கள் அப்பம்மாக்கள் எப்படி எல்லாம் அந்த கோப்பியை அந்நேரம் கிரைண்டர்ஸ் அப்படி இல்லாத நேரம் உடலில் தான் இடித்து அதை திருப்பி அரிச்சு எடுத்து அப்படி செய்வாங்க. அப்படியான கோப்பி எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமென்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சில பேர் ப்ளெயின் கோப்பி குடிப்பாங்க, சில பேர் பால் போட்டு குடிப்பாங்க, சில பேர் முட்டை கோப்பி குடிப்பாங்க. இப்படி அந்த கோப்பிலேயே விதம் விதமாக குடிப்பாங்க. இப்போ மழை காலமும் கொஞ்சம் நெருங்கி வார வடிவா அப்போ நான் யோசித்தேன், நாம் கோப்பி தூள் கொஞ்சம் இடித்து வைப்போம்னு சொல்லி டைமும் கிடைச்சதால் அதை இடிக்கிறதுக்கு அதோடு அதை எப்படி நாம் செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வெளிக்கிட்டேன். ஓகே, இப்போ நாம் இடித்த கோப்பியை குடிச்சிட்டு எப்படி இடிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெத்தட் நான் எப்படி இடிக்கிற கோப்பியை என்று சொல்லி அளவைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஆக்கள் ஒவ்வொரு அளவுலேயும் வித்தியாசப்படும். ஆனால் இது எங்கட வீட்டுக்காராக்கள் நாங்கள் இடிக்கிற அளவு தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல் என்னென்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக நல்ல கோப்பியை நாம் வாங்கிட வேணும். சில கோப்பிகள் கருத்து பழசான கோப்பிகளும் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த காலத்தில் கோப்பி அந்த பருப்பை வாங்கி இடிக்கிறது குறைஞ்சு கொண்டு வர வடிவாக அதை பற்றிய அந்த நல்ல கோப்பிகள் அப்படி இப்படி தெரிஞ்சு வாங்குகிற குறைவன்ற வடிவாக பெருசாக அந்த கோப்பி புழக்கத்தில் இல்லாமலே போயிட்டுது. அதனால் அந்த கோப்பி நாம் பருப்பை வாங்கக்குள்ள உண்மையாகவே நல்ல பருப்பாண்டு சொல்லி பார்த்து வாங்க வேணும். சரி, ஓகே, நாம் இப்போ என்னென்ன இந்த கோப்பிக்கு எடுப்போம்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த கோப்பிக்கு ஃபர்ஸ்ட்டாக 100 கிராம் கோப்பி தான் நான் உங்களுக்கு இதில் நான் மெஷர்மெண்ட்டை காட்டுறேன். 100 கிராம் கோப்பிக்கு எடுக்க வேண்டிய மல்லிற அளவு என்னென்று சொன்னால் நான் 200 கிராம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினாக்கள் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்க வேணுமென்று சொன்னால் 100 கிராம் கோப்பிக்கு 100 கிராம் மல்லியே எடுக்கலாம் இருந்து. நான் அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கணுமன்றதுக்காக 100 கிராமுக்கு கொத்தமல்லி உடம்புக்கும் நல்லமன்றதுக்காக 200 கிராம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி. இந்த கோப்பி பருப்பை நல்லா நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் வறுத்து கொண்டே இருக்கணும். கருகிட விடக்கூடாது. ஏன்னா கருகி போயிச்சுன்னு சொன்னால் இருந்து கோப்பி டேஸ்ட் வேறு ஆகிரும். அதனால் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை ஃபஸ்ட்டாக நாம் இறக்கி வைப்போம். அதோட முதல் இந்த கோப்பி பருப்பு வறுக்கக்குள்ளேயே நாம் வேர்க்கொம்பையும் போட்டு வறுப்போம். ஏனென்று சொன்னால் ஈஸியாக தனியாக வேர்க்கொம்பை மட்டும் போட்டு வறுக்காமல் இதோடைய சேர்த்தே வறுத்து கொள்ளலாம். நீங்கள் மருந்து கடைகள்லேயும் வாங்கலாம், சில்லறை கடைகள்லேயும் வேர்க்கொம்புண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் வாங்கலாம் இருந்து. இஞ்சி காஞ்ச இஞ்சியைத்தான் வேர்க்கொம்பு என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா ஆக்கள் எல்லாருக்கும் அதை தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இஞ்சி காய வச்சா இந்த வேர்க்கொம்பு வருமன்றது இல்லை, அதை ஒரு பதப்படுத்தி தான் அதை காய வச்சு வேர்க்கொம்பு ஆக்கியிருக்காங்க. அது வறுத்து நாம் இப்போ எடுத்த பிறகு அடுத்ததாக மல்லியை நாம் வறுத்தெடுப்போம். மல்லியையும் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வர மாதிரி மல்லி நல்லா பொரிஞ்சு வர மணமும் அந்த பொரிஞ்சு வர சத்தமும் நமக்கு கேட்கும். அது வரைக்கும் நாம் நல்லா மல்லியையும் வறுத்து எடுக்க வேணும்.
இப்போ இந்த மல்லி நல்லா வறுபட்டு வந்திருக்குது. நான் இதோட ஒரு மேசக்கரண்டி சின்ன சீரகத்தை இதில் போடுறேன். இந்த ஒரு மேசக்கரண்டின்றது 5 கிராம் வருகுது. அதையும் இதோட சேர்த்து போடுறேன். அதோட ஒரு 5-6 ஏலக்காயும் இதில் போட்டு நல்லா வறுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த சீரகமும் பொரிஞ்சு வர அளவுக்கு நாம் கொஞ்சம் வறுத்தெடுத்தோம்னு சொன்னால் சரி இருந்து அது அந்த கொத்தமல்லி சூட்லேயே அந்த சீரகம் அது பதப்பட்டு வந்துடும் இருந்து. இப்போ நாம் இந்த மல்லி, கொத்தமல்லி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அப்படியே கோப்பி பருப்போடு சேர்த்து கொட்டிட்டு அதை நாம் ஆற விட வேணும். அடுத்ததாக இப்போ நாம் நல்லா ஆறின பிறகு இதை நாம் கிரைண்டரில் அரைச்சி எடுத்தோம்னு சொன்னால் சரி. உரல் இருக்கிறாக்கள், இரும்புரலோ வேறு உரலோ இருக்கிறாக்கள் உரல்லையும் இடித்து எடுக்கலாம். இப்போ ஈஸியாக நமக்கு கிரைண்டரில் அடிச்செடுக்கலாம்னு சொன்ன வடிவா இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். அப்படி அரைச்சி எடுத்ததை நாம் ஒருக்கா அரிச்சு எடுத்தோம்னு சொன்னாலும் நல்லா. ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த கப்பிகள், அந்த கொத்தமல்லி கோதுகள், அது இதுகளெல்லாம் கொஞ்சம் நறுவல் திருவிழாக இருக்கும். அது ஒரு 2 தரம் அடித்து போட்டு மிக்சியில் போட்டுட்டு நாம் அதை எடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ நம்மளோட கோப்பித்தூள் ரெடி ஆகிட்டுது. இப்போ நல்லா அதை கோப்பியை நல்லா கலந்து போட்டு நாம் ஒரு கண்டெய்னரில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது நாம் நினைக்கிற மாதிரியில் நிறைய நாட்களுக்கு, நிறைய மாதங்களுக்கு நாம் வச்சு இதை பாவிக்கலாம். அப்படி பழுதாகிறதோ அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் தண்ணி படாமல் அப்படி நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே. இன்றைய நாளில் சூப்பரான கோப்பித்தூள் நாம் இடித்து எடுத்துட்டோம் இருந்து. இது சிம்பிளான மெத்தட் தான், யாரும் செய்யலாம் இருந்து. யாருனாலும் செய்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு சொன்னால் இது நமக்குத்தான் உதவி. ஏன்னு சொன்னால் வேறு கோப்பி மாதிரி இல்லை. இதில் வேர்க்கொம்பு, சின்ன சீரகம், மல்லி எல்லாம் அடங்கியிருக்கிறபடியாக உடம்புக்கும் நல்ல. நமக்கு வயிற்று பிரச்சனைகளோ இல்லாட்டி சமீபாட்டு கோளாறுகளோ அப்படியோ ஏற்படக்குள்ள இது உண்மையாகவே சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிம்பிளாகவே கெதியாக செய்து கொள்ளக்கூடிய மெத்தட் தான் இது. ஓகே, நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.